அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து காரியங்கள் எது செய்தாலும் அது வெற்றியடைய உங்க வீட்டிலேயே இந்த பூட்டு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா நீங்க நினைத்து வேண்டுறது 100% நிறைவேறுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோ தொகுப்பை பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. என் வீட்டுல இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு, அது சரியாகணும். ஒரு அம்மா கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, என்னோட கணவர் குடிச்சிட்டு வர்றாரு, எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை, நான் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், ஏதாவது வழி இருக்கா முருகா அப்படின்லாம் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாங்க நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா அவர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல உள்ள கணவன்மார்கள் ஒரு தவறுகள் செய்யறாங்க, இப்ப குடிப்பழக்கம் இருக்குன்னா அவங்களா பார்த்து திருந்தணும். ஏன்னா இப்ப நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், நம்ம சொல்லும் பொழுது அதை 2 நாள் கேட்பாங்க, 3வது நாள் அவங்க செய்யறதுதான் அவங்களுக்கு சரியா இருக்குன்னு அந்த வழியிலே போயிருவாங்க. ஏன்னா முடிந்த வரைக்கும் உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுங்க, உங்களை நம்பி மனைவி இருக்காங்க, உங்களை நம்பி குழந்தைகள் இருக்காங்க. அவங்க முகத்தை பாருங்க, அவங்க முகத்தை பார்த்தா அவங்களுக்கான வாழ்க்கைகள் இருக்கு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையிலே வாழ போறது குழந்தைகளுக்காக தான். அந்த குழந்தைகளுக்காக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தி நீங்க திருச்செந்தூர் முருகன் மனதாண்ட நினைத்து ஒரு மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு நினைச்சா கூட முருகப்பெருமானுக்கு இப்ப மாலை போடுங்க. இப்ப மார்கழி 1 பிறந்துருச்சு, உங்களால முடிஞ்சு நீங்க ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் நம்ம மாறாதது. அதுவும் நம்ம மனசு வச்சா இந்த உலகத்தையே நம்ம வாங்கலாம். அதனால தயவு செய்து இந்த வீடியோ பதிவை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைகள், உங்க மனைவி எல்லாருமே உங்களை நம்பிதான் இருக்காங்க. அதனால நீங்க இந்த வழிபாடுகளை செய்து உங்க குடும்பத்துக்கு எப்பொழுதுமே நீங்க உறுதுணையா இருங்க. நீங்க உறுதுணையா இருந்ததுக்காக தான் கடவுளோட அருளுமே உங்களுக்கு 100% கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு கிடைக்குங்க. நம்பிக்கையோட எந்த வழிபாடையும் செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணல. இந்த வீடியோவை நல்லவங்களும் பார்ப்பாங்க, இந்த மாதிரி குடும்பத்துல கஷ்டப்படுறவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்காக தான் நம்ம சொல்றோம். ஏன்னா நானும் உங்களை மாதிரி இருந்து நான் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா திருச்செந்தூர் முருகரை பேசுறதுக்கே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஏன்னா எனக்கு அந்த பாக்கியத்தை திருச்செந்தூர் முருகர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா என்னையவே திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ண வச்சு என்ன பேசுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன திருச்செந்தூர் முருகரே சொல்ல வச்சிருக்காரு. ஏன்னா நான் வசதியிலையும் சரிங்க, என்னோட வேலையிலையும் சரி, என் வீடு வாசல் எதுலையுமே என்னை முருகப்பெருமான் எந்த ஒரு குறையுமே வைக்கல. அந்த அளவுக்கு நல்லபடியா வச்சிருக்காரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசவும் வச்சிருக்காரு அந்த திருச்செந்தூர் முருகர். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்பிக்கையோட நீங்க அவரை முழு மனதார நினைத்து நீங்க இந்த வழிபாடை செய்யுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல இந்த பூட்டு வழிபாடு சொன்னோம் இல்லையா, அதை நீங்க செவ்வாய்க்கிழமை தொடங்குங்க. சஷ்டி நாளப்ப செய்யலாம், வெள்ளிக்கிழமையில செய்யலாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, விசாகம் நட்சத்திரத்தன்னைக்கெல்லாம் நீங்க இந்த வழிபாடை செய்யலாம். இப்ப நீங்க வருகின்ற செவ்வாய்க்கிழமை கூட செய்யலாங்க. செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நாளே நீங்க இந்த பூட்டை போய் கடையில வாங்கிட்டு வந்துடணும். இந்த பூட்டை நீங்க வாங்கிட்டு வந்துட்டு கடைக்காரையும் திறந்து பார்க்க சொல்லக்கூடாது, நீங்களும் அந்த பூட்டை திறந்து பார்த்து வாங்கக்கூடாது. வாங்கிட்டு உங்க பூஜை அறையில வச்சிருங்க. இப்போ உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுடைய, திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும், வேற முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அதை தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க மலர்கள் போட்டு, உங்கள்கிட்ட எந்த மலர்கள் இருக்கோ அதை வைத்து பூஜை செய்யறதுக்கு நீங்க அவருடைய திருவுருவ படத்துக்கிட்ட வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் ஏத்திட்டு அந்த பூட்டை நீங்க நம்ம திறந்து மூடணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா சாவியில தான் நீங்க திறந்து மூடணுமே தவிர தனியா திறக்க கூடாது. அதனால நீங்க பூட்டை மட்டும் மூடியே புடிச்சு வச்சுக்கோங்க. புடிச்சிட்டு அதை சும்மா திறந்து பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம மேல எடுத்தா அந்த லாக் ஓப்பன் ஆகல, அந்த மாதிரி செய்யாதீங்க. அது மாதிரி இல்லாம நீங்க 108 முறை அது மாதிரி நீங்க திறந்து மூடணும். மூடையில இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுங்க, முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்னு 108 முறை உச்சரிங்க இந்த பூட்டை நீங்க திறந்து மூடையில. அதுவும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்க நிறைவேணும். இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க, என் கஷ்டத்துல ஒரு மாறுதல் வேணும், என் தலையெழுத்தை மாத்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வேண்டுதலையும் வைங்க. இப்ப திருமண தடை இருந்தா அந்த வேண்டுதல் வைங்க, மிக விரைவில் திருமணம் நடக்கணும்னு. இப்ப குழந்தை பாக்கியம், குழந்தை பேர் இல்லை, எனக்கு 5 வருஷம் ஆயிட்டு 10 வருஷம் ஆயிட்டுனா நீங்களுமே இந்த வேண்டுதலை வைத்து நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டு பூஜை அறையில இந்த வழிபாடு செய்யுங்க.
ஏன்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை நீங்க விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்தீங்கன்னா அதோட பலனை நீங்க கை மேல பார்க்கலாங்க. இப்போ 3 வாரத்துல சில பேருக்கு தெரியும், 6 வாரத்துல தெரியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது 1 மாசம் 48 நாளுக்குள்ள நீங்க இதோட பலனை நீங்க கண்டிப்பா வந்து பெற முடியுங்க. இப்ப பெண்களா இருந்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல மட்டும் இந்த பூஜையை நீங்க செய்ய வேணாம். மற்ற நாள்ல வந்து நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விரதம் இருந்து தான் இந்த வழிபாடை செய்யுங்க. நீங்க கேட்டதை கண்டிப்பா திருச்செந்தூர் முருகர் நம்ம முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேத்தி கொடுப்பார். ஏன்னா இப்ப நீங்க நினைக்கலாம் நம்ம செவ்வாய்க்கிழமை தான் செய்யணுமா, இல்ல காலையில செய்யணுமா, இல்ல சாயந்தரம் செய்யலாமா, உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யுங்க. இப்போ ஒரு சிலர்லாம் ஆபீஸ் போனீங்கன்னா காலைல செய்ய முடியாது, மாலை நேரத்துல தான் செய்ய முடியும். அதனால நீங்க மாலையிலையும் செய்யலாம், காலையிலையும் செய்யலாம், உங்களுடைய வசதியை பொறுத்தது. அதுவும் விரதம் இருந்து செய்யுங்க. தொடர்ந்து இந்த விரதத்தை நீங்க கடைபிடித்துட்டே வாங்க. பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கொடுப்பாருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பூட்டை மட்டும் திறந்துடாதீங்க. சும்மா அந்த சாவியை வச்சு திறந்து பாருங்க. 108 முறை சொல்லுங்க. அந்த 108 முறை சொல்லையில உங்களோட கவனம் பார்த்தீங்கன்னா அந்த முந்து முந்து முருகவேல் முந்து அதே மாதிரி 108ல தான் இருக்கணும். பக்கத்துல யாரையாவது உட்கார சொல்லி அவங்கள கவுண்ட் பண்ண சொல்லுங்க. இல்ல யாரும் எங்க வீட்டுல இல்ல கவுண்ட் பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே இல்லைங்க, 2 நிமிஷத்துல எப்படியும் நம்ம 108 முறை சொல்லிடுவோம். அதனால நீங்க 2 நிமிஷம் ஆனோன்னு நீங்க வேணா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த நெய் தீபத்தை பார்த்து இந்த பூட்டை நம்ம சாவியை மட்டும் வச்சுதான் திறக்கணும் பூட்டணும். இது மட்டும்தாங்க, தனியா திறந்துடக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன். அது மாதிரி வச்சுட்டு நீங்க அந்த ஒரு வரியை சொல்லுங்க, முந்து முந்து முருகவேல் முந்துன்னு. நான் மறுபடியும் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். இப்ப நீங்க வந்து சொல்லலாம், இந்த பூட்டை என்ன பண்ணலாம்? முருகர் பாதத்துல பூட்டி தொடர்ந்துட்டு அவருடைய திருவுருவ படத்துக்கிட்டே வச்சிருங்க. அடுத்த வாரம் நீங்க இதை செய்யும் பொழுது அடுத்த வாரம் நீங்க இந்த பூட்டை அதே மாதிரி செய்யுங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறினது, இப்போ ஒரு வேண்டுதலை வைத்து நீங்க அந்த பூட்டு வழிபாடு செய்வீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் இதை உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகருடைய திருத்தலத்துல போய் அங்க சன்னதியில வச்சிருங்க. இல்ல திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்க போய் வச்சிருங்க. உங்களுக்கு எங்க வந்து வசதியோ அந்த சன்னதியில போய் நீங்க வச்சுட்டு வந்துருங்க. அதை யாராவது எடுத்துட்டு போய் அவங்க திறந்து பார்த்துப்பாங்க. அவங்க ஏதாவது வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல கோயில்லையே அவங்க எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால இத மாதிரி நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் அவர் வாழ்க்கையில தொடர்ந்து அவருக்கு நடந்தது பாத்தீங்கன்னா 48 நாள் கழிச்சுதான் அவரோட வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. ஏன்னா நம்மளோட எந்த வேண்டுதலுமே நம்மளுடைய கர்ம வினைப்படி தாங்க நடக்கும். நம்ம நல்லதே பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு மிக விரைவிலேயே அதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பா கண்முன்னையே திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு காண்பிப்பாருங்க. நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா என்னோட வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் வந்து என்னோட ஒவ்வொரு வீடியோ தொகுப்புலையும் நம்ம சொல்லுவோம், பல பக்தர்கள் பலன் அடைந்திருக்காங்க, பல பக்தர்கள் பலன் அடைந்திருக்காங்கன்னா அதுதான் நிஜம். ஏன்னா என்னோட இஷ்ட தெய்வமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழிபாடு பண்ணல வேற கடவுள். ஆனா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததே திருச்செந்தூர் முருகர் தான். அவரை நம்ம எப்பொழுதுமே நம்பிக்கையோட வழிபாடு பண்ணா நம்ம வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.